அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணுறாங்க. தங்கச்சின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து எனக்கு எப்படி வந்து நான் முதல்ல பயந்து எல்லாத்துக்கிட்டேயும் எனக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, யார்கிட்ட கேட்கணுன்னா. ஆனால் ஆஸ்பத்திரியில் டயாலிசிஸ் பேஷண்ட்டு ஒவ்வொருத்தர் விடாமல் கேட்பேன், என்ன சிம்டம் இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. அதாவது எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு ஆனதுக்கப்புறம் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது சின்ன சின்ன சிம்டம் ஏதாவது வேரியேஷன் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்க கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒருத்தங்க கேட்குறாங்க வந்து என்கிட்ட அன்னைக்கு வெள்ளிக்கிழமை டயாலிசிஸில் இருக்கும்போது இவ்வளோ மெசேஜ். அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து அதை பார்க்கும்போது ஒரு இயலாமை, அதாவது அவங்கள பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, அவங்க உடம்பு அவங்க தான் பார்த்துக்கிடணும். அதனால் இந்த சின்ன ப்ராப்ளத்திலே தீர்த்துடலாமா, ஏன்னா அவங்களுக்கு யூரினில் ப்ரோட்டீன் போகுது, அது கம்மியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கே வந்து அவங்க அவ்வளோ பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன இதிலே பார்த்துடலாமா, ஏன்னா என்னை பார்க்க யாரும் இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எங்கள் அம்மா யாருமே இது பண்ண மாட்டாங்கக்கா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு சொந்த வீடா, உங்களுக்கு எவ்வளோ நகை போட்டாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா உங்களை சொல்லி காட்டாமல் பார்த்துக்கிடுவாங்களா, அதுக்கப்புறம் என்னது ஆஃப்டர் டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் வந்து யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட உங்கள் ஏஜில் வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் கேட்டால் பார்த்துக்கோங்க. எனக்கு அதை கேட்கும்போது வந்து அப்படியே வந்து என்னைய நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக வந்து ஐயோ நம்மளுக்கு காசு செலவு பண்ண யாரும் இல்லை, நம்ம தான் இதை பார்த்துக்கணும், சின்ன அமௌண்ட்லேயே முடிக்கிற மாதிரி இருக்காதா வாங்காதான்னு எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு கிடப்பேன்னா அதே மாதிரியே எனக்கு தோணுச்சு, என்ன பார்த்த மாதிரியே எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நானும் சொல்லி பார்க்குறேன், அம்மா ப்ரோட்டீன் யூரினில் ப்ரோட்டீன் போகுது, அதை நீ டேப்லெட் மூலமாகவே சரி பண்ணிக்கலாம், இதுக்கு பயப்படாத, நீ ஃபேமிலியோட இருந்தால். அவங்க சொல்கிறாவே நீ யாருமே பார்க்க மாட்டாவக்கா, எங்கள் அம்மா வந்து எனக்கு எது பண்ணாலும் சொல்லி சொல்லி தான் காட்டுவாவ, என் ஹஸ்பண்டை கண்டிப்பாக பார்க்கவே மாட்டார், எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுக்கா, நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவைய சொன்னாவ. அதனால தான் நான் வந்து இந்த யூரினில் ப்ரோட்டீன் போகுதுன்னு சொன்னேன் பற்றியெல்லாம், அது வந்து எங்கள் அம்மாவுக்கு போச்சு. அவங்க ரிப்போர்ட்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா முக்கால்வாசி வந்து இந்த மாதிரி பயத்தில் இருக்கிறவங்களுக்கு யார் சப்போர்ட்டுமே இருக்காது, நம்ம உடம்ப நம்ம தான் பார்க்கணும். முக்கியமாக நான் லேடிஸ்காண்டி தான் சொல்கிறேன். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும், யார் சப்போர்ட்டுமே இருக்காது, சின்னதுலேயே குணப்படுத்திடணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரொம்ப பயப்படுவாங்க நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ட்டு. நான் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது மக்களே, நான் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்க மத்தியில் எனக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட்டு எனக்கு கிட்னி கொடுக்கணும்னு வரும்போது தான் அவியலுக்கே யூரினில் ப்ரோட்டீன் போகிறத வந்து கண்டுபிடிச்சாவ. ப்ரோட்டீன் மெஷர்மெண்ட் வந்து முன்னாடி என்னோடய ரிப்போர்ட்லலாம் ப்ளஸ்ஸு இப்படி ஒரு குறியீடு தான் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இந்த எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அது எவ்வளோ போகுதுன்னே வந்து எவ்வளோக்குள்ளே எவ்வளோ இருந்தால் மைக்ரோ ஆல்புமின் அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொன்ன உடனே என்ன எடுக்க சொன்னாங்கன்னா அப்டாமன் ஸ்கேன், வயிற்று அந்த இதிலேருந்து எடுக்க சொன்னாங்க, வயிறு ஃபுல்லாக எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் எடுக்க சொன்னாங்க. அதில் வந்து எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், சரி வந்து கிட்னி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய டெஸ்ட் இருக்குது, யூரினில் வந்து ப்ரோட்டீன் போகுதா இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் 24 ஹவர்ஸ் வந்து நம்மளோட யூரினை பிடிச்சி வந்து கேனில் பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து ஏதாவது இருக்குதான்லாம் பார்க்குறாங்க, கிரியேட்டின் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கான்னா. அப்படி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து வயிறை மட்டும் ஸ்கேனை காட்டுறேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு கிட்னியை வந்து ஸ்கேனில் பார்க்கும்போது கிட்னியோட உருவம் எப்படி இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா கட்டி ஏதாவது இருக்கா, இதுவரை வந்து அந்த ஸ்கேன் மூலமாக நல்லா தெரியுது. ஆனால் கிட்னியோட ஒர்க்கு அது கரெக்டாக பண்ணுதா இல்லையாங்கிறத வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஸ்கேன் மூலமாக அதோட உருவத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து எங்கள் அம்மாவுக்கு யூரினில் ப்ரோட்டீன் நிறைய போச்சு, ஆனால் வந்து அந்த ஸ்கேனில் வந்து எல்லாமே நார்மல்னு தான் காமிச்சிச்சு. அதுக்காண்டி தான் உங்களுக்கு அந்த ஸ்கேனை காமிக்கிறேன், அவ்வளோதான். இது எதுக்கு நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காண்டி கிடையாது. நம்ம ஸ்கேனை நம்பி ஈஸின்னு நான் இருந்தேன் பற்றியெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
ஸ்கேனில் எல்லாமே நார்மல் இருக்குது, அப்படி இருக்குது, அப்போ கிட்னி நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேனில் நார்மல், கிட்னி சூப்பராக இருக்குன்னு சொன்னாலுமே நம்ம ப்ளட் டெஸ்ட்டில் வந்து நம்ம மாட்டிக்கிடுறோம். அவ்வளோதான். அதுக்கு தான் இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டை இப்போ காமிக்கிறேன். இதுதான் மக்களே எங்கள் அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இல்லை மொத்தத்தில் இது பண்ணுவோம். சிக்னிஃபிகேட்டன் அப்நார்மலிட்டி டிடெக்டர்னு வந்திருக்கா. இதில் வந்து கிட்னியை தான் பார்த்தாங்க. ரைட் கிட்னி மெஷர்மெண்ட் பாருங்கள் 12, லெஃப்ட் கிட்னி இதே மெஷர்மெண்ட்டில் தான் என்னோடய கிட்னியும் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால் நாங்கள் நினச்சோம் கரெக்டாக மேட்ச் ஆயிரும் அப்படின்னு தான் நினச்சோம். ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ஆனால் வந்து சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா வைக்கலான்னு தான் எங்கள் டாக்டர் சொன்னாங்க. பார்த்தீங்களா எல்லாமே நல்லா இருக்குது. இதுலேயும் போட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு என்னைய வந்து எனக்கு கொடுக்குறதுக்கு வர்றதுக்கு எடுத்திருந்து ஸ்கேன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு அடுத்தது வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா சுகர் இருக்குன்னு சுகரையும் பார்த்தாங்க. அதுவும் வந்து ஓரளவு நார்மலாக இருந்தனால சரி வந்து இனி வந்து யூரினில் வந்து டெஸ்ட்டு, அது என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் சொன்னாங்கன்னா யூஎஸ்ஜி அப்டாமன் அது எடுத்தாச்சு, ஸ்பாட் யூரின் மைக்ரோக்ளோபுலின் குளுக்கோஸ் ரேண்டமாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் யூரினரி புரோட்டீன் கிரியேட்டின் ரேஷியோ இந்த 2 டெஸ்ட் எடுத்தாங்க பார்த்தீங்களா. இதில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து புரோட்டீன் இவ்வளோ போகுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து எவ்வளோ போச்சுன்னா வந்து 1200 சில்லற. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா ஸ்பாட் யூரின் மைக்ரோ ஆல்புமின் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ போயிருக்கு பாருங்க. 30க்கு கீழே இருந்தால் தான் நார்மல், ஆனால் 1202.25 mgm கிரேடின்னு போட்டிருக்கா. இல்லை 30 to 300 வரை இருந்தால் மைக்ரோ ஆல்பினூரியான்னு போட்டிருக்கா. 300 to 2200 இருந்தால் ஆல்பினூரியா. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆல்பினூரியான்னு இதாகிட்டு இதை வந்து கம்மி பண்ணால் தான் வந்து கிட்னி கொடுக்க முடியும். அப்போவே இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க இனி கிட்னிலாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு கிட்னியில் ஒரு மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இதை கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இது வந்து புரோட்டீனூரியா ஸ்பாட் யூரின் புரோட்டீன் கிரியேட்டின் ரேஷியோன்னு இருக்க பற்றியெல்லாம். இது வந்து புரோட்டீனு இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 150க்கு கீழே இருக்கணுமா, 1588 இருக்குது. 500லேருந்து 300-500க்குள்ளே இருந்துச்சுன்னா புரோட்டீனூரியா. இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்னெல்லாம் இதாக இருக்குது, புரோட்டீனூரியா அப்புறம் வந்து மைக்ரோ ஆல்பினூரியா ரெண்டுமே இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் எடுக்கும்போது புரோட்டீன் வந்து ட்ரேஸுன்னு தான் காமிச்சிச்சு. ட்ரேஸுன்னு காமிக்கும் போது தான் வந்து டாக்டர் மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ட்ரேஸ்லாம் இருக்கக்கூடாது, வந்து கரெக்டாக நார்மலில் இருந்தால் தான் கிட்னி வைக்க முடியும்னு சொன்னாங்க. மறுபடியும் பார்க்கும்போது தான் எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டு நான் வந்து காமிச்ச பற்றியெல்லாம் அது. எங்கள் அம்மாவுக்கு கிரியேட்டின் டெஸ்ட் எடுக்கும்போது 0.59 தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா கிரியேட்டின் எல்லாமே நார்மலாக காட்டும், ஆனால் புரோட்டீன் எவ்வளோ போயிருக்குன்னு புரோட்டீன் ஆல்பினூரியா எல்லாமே இருந்திருக்கு பற்றியெல்லாம். இதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாவ. இது ஃபஸ்ட்டு 3வது மாதம் இதில் அதுக்கு ஆரம்பித்தா இது கிரியேட்டின் 5வது மாதம் எடுக்கும்போது 0.56ன்னு இருந்துச்சு. இதுவும் 3ஆம் மாதம் ஸ்கேனு இது தான் அதே தான். அடுத்தது வந்து 1 மாதம் கழிச்சு இது 4வது மாதம் எடுத்திருந்து போன வருஷம் 2025 ஏப்ரலில் எடுத்தது. இது அதிகமாக தான் இருந்து எங்கள் அம்மா அப்பவும் போட்டேன் டேப்லெட்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னாவே இருந்தாலும் அதிகமாக இருக்குன்னு டாக்டர் திட்டி தான் அனுப்பிவிட்டாங்க. இது என்னது ஆல்பினூரியா புரோட்டீனூரியான்ட்டு இந்த ரெண்டுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லி திட்டி தான் அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறம் 5வது மாதம் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா 10வது மாதம் தான் வந்தாவ 5 மாதம் கழிச்சு. ஏன்னா டாக்டர் கிட்னியை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்பம் இது பார்க்கும்போது வந்து 334 இருந்து. அப்போ இன்னுமே ஆல்பினூரியாவில் தான் இருக்குது. மைக்ரோ ஆல்பினூரியான்னா 30லேருந்து 300க்குள்ளே இருக்கணும், 334 தான் இருந்துச்சு. இது கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. நேற்று முந்தானத்தை எடுத்தது. கிரியேட்டின் 60 தான் காட்டுது. அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டு பாருங்கள். மைக்ரோ ஆல்புமின்
503ன்னு காட்டுது. முன்னாடியை விட 5 மாதத்துக்கு முன்னாடியை விட எச்சாயிருக்கு. ஆனால் வந்து டேப்லெட் எங்கள் அம்மா ஒழுங்காக போடல. இனி ஒழுங்காக போடுறேன்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கவ. கரெக்டாக டேப்லெட் வாங்கி போட்டோன்னா இது வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதுதான் மக்களே வந்து எங்கள் அம்மா வந்து எதனால் எனக்கு வந்து கிட்னி கொடுக்க முடியலன்னு ஒரு ரீசன். நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ளட் டெஸ்ட் மூலமாகவும் இந்த கிரியேட்டின் டெஸ்ட்டு இந்த மூலமாக மட்டும்தான் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு தெரியுது. ஸ்கேன் மூலமாக கிட்னியோட ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் கிட்னியில் ஏதாச்சும் இருக்கா, ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, கிட்னியோட உருவம், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னு நான் இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஸ்கேனில் பாருங்கள் கிட்னியெல்லாம் அம்புட்டன் சூப்பராக கலக்கலன்னு இருக்குதுன்ட்டு அதில் இருந்து. ஆனால் வந்து ஒரு ப்ளட்டு டெஸ்ட்டு ரிப்போர்ட்டில் ப்ரோட்டீன் போகுதா இது போகுதான்னு பார்க்கும்போது அதில் வந்து கிட்னியிலேருந்து எந்த அளவுக்கு ப்ரோட்டீனூரியா ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் ஆல்பினூரியா ப்ரோட்டீனூரியான்ட்டு 2 இது கண்டுபிடிச்சிருக்கு பற்றியில். அதாவது ப்ரோட்டீன் ரெண்டுமே ஆல்பமின் ப்ரோட்டீன் எல்லாமே ப்ரோட்டீனில் ஒரு வகை தான். அதனால் எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா. நம்ம வந்து கிட்னியை ஸ்கேன் மூலமாக மட்டும் நம்பக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி ப்ளட் டெஸ்ட் மூலமாக தான் வந்து நல்லா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. நான் அந்த சிஸ்டருக்கு சொல்கிறது இதுதான். பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு இருந்து ஒழுங்காக டேப்லெட் போடலை. டேப்லெட் போட்டு நம்ம கரெக்டாக கண்ட்ரோலுக்கு வந்துட்டோன்னா கரெக்டாகவே ஆயிரும். அதனால் வந்து பயப்படாதீங்க. உங்கள் இது இடத்துல இருந்து நானும் வரதான் செஞ்சுருக்கேன். நான் பயப்படாமல் டேப்லெட் வாங்கி போட்டாலே சரியாயிரும். நீங்கள் பயப்படாதீங்க. 2 குழந்த இருக்குது அப்படின்லாம் வந்து குழந்த இருக்குதுல்ல, அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் பசங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு இதுதான், அவ்வளோதான். நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ஸ்கேன் மூலமாக ஸ்கேன் மூலமாக நல்லா பலன்னு தெரிஞ்சாலும் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது ப்ளட்டு டெஸ்ட்டு தான். அதனால் அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கரெக்டாக டேப்லெட்டு இதெல்லாம் கொடுக்குற டேப்லெட்டை கரெக்டாக போட்டு வாங்கி இருங்க. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணாது. ஓகே மக்களே, நான் இனி இந்த பையனை போய் பார்க்க போகிறேன். அவனுக்கு வேறு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நான் இனி அவனை வந்து மருந்து கொடுக்க தான் மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட ஈஸியாக கொடுத்துடலாம் போல். அந்த பையன் மேலே நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சு வாங்கி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. அதில் இந்த கை வச்சுலாம் நம்ம ஊற்ற முடியுமா? அவைய பிடிக்க நான் ஊற்ற வாய் அமுக்கங்கிற மாதிரி எங்கள் இது போய்கிட்டு இருக்குது. சரி மக்களே, பாய்.